மரணம் உண்டா இல்லையா, நாம் மரணிப்போமா இல்லையா? இந்த கேள்விக்கு ரெண்டு கருத்துப்பட உலகத்துல 600 கோடி மக்கள்ல இந்த பக்கம் 300 அந்த பக்கம் 300 கருத்து மாற போகுதா? எல்லாருக்கும் 100% தெளிவான ஒண்ணு, கண்டிப்பா மூத்தா போறோம். அபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வருகிற வரை, உறுதியானது எதுவோ அது வருகிற வரை உன் இறைவனை நீ வணங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். உறுதி இதுதான், தெளிவு இவ்வளவுதான், உண்மை இவ்வளவுதான், சத்தியம் இதுதான். மரணத்துக்கு பிறகு நாம எங்க நிறுத்தப்படுறோம் எல்லாமே அவங்களுக்கு பிக்சர் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டால் அந்த உண்மை பிக்சர், உண்மை நிலை அவர்களே வழிநடத்தும். ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா? கண்டிப்பா வழங்கப்பட போறதே இல்லை. மரணத்தை விட எந்த மனிதனுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியவும் செய்கிறது. மரணத்தை விட யாரும் திரும்ப வரவே இல்லை. அவ எல்லாருக்கும் தெரியுது, நேத்து மௌத்தா போனவங்க திரும்ப வந்தா சூப்பரா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. அதை இஸ்லாத்தை அறிந்து அதை கற்றறிந்து மறுமை குறித்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய பேச்சு, அவருடைய வழிபாடு, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய நேர்மை எல்லாவற்றிலையும் அந்த மனுஷன் யாரை பத்தி கவலைப்பட மாட்டாரு. எப்பா மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமே அப்படின்னு தன்னை அவர் செப்பனிட்டுக் கொள்வார் என்று நாம் எல்லோரும் எண்ணுகிறோம், உறுதியாக நம்புகிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இல்லவே இல்லை. மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட போவதே இல்லை. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா?